அனைவருக்கும் வணக்கம். ஜெய் பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களுடன் வரவேற்கிறேன். ஜெய் பாலா ஜெய் பாலா ஜெய் பாலா. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரணிய திரம்பகே கௌரி நாராயணி நமஸ்தே. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயுஷே குரு சுக்ர சனி பேச்ச ராகுவே கேதுவே நமோ நமஹ. நவகிரகத்துண்டான நல்லாசியோடும் பாலத்தருடைய திருவருளாலும் முருகப்பெருமான் ஆசி கொண்டு மகர ராசிக்கு இந்த வாரம் எப்படிங்கிறத பார்ப்போம். 15/3/2026 முதல் 21/3/2026 வரைக்கும் உண்டான மகர ராசி பலன். இப்போ மகர ராசியிலே அடங்கிய நட்சத்திரம் பார்த்தா உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் அடங்கியது மகர ராசியில உத்திராட நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் முழு நட்சத்திரம். அபிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் அடங்கியது மகர ராசி. இப்ப மகர ராசி அப்படின்னாலே ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் சகோதர ஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார். ஏற்கனவே நம்ம இவ்வளவு காலம் நம்ம 7 சனியில இருந்தோம், பாத சனியாக. அதை விடுபட்டு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்துல போயிருக்கா. அப்ப நம்ம முயற்சி வெற்றி பெறுமானா நீண்ட காலம் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மை படிப்படியாவே நடக்கும், ஒவ்வொன்றா நடந்து வரும். 2ஆம் இடத்துல வேற செவ்வாய், உங்க ராசிக்கு 4ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல. அப்ப உங்க தொழில் மேல்மை ஒப்பந்தம் நிச்சயம் நடக்கும். ஆகவே தன பிராப்தம் அதிகரிக்கக்கூடிய காலம். பிரிந்து போன சகோதர சகோதரிகள் ஒன்று கூடக்கூடிய காலம். ஏற்கனவே நம்மளுக்கு சகோதர சகோதரி, அண்ணன் தம்பி தகராறு, சொத்து தகராறு எல்லாமே தீர்வுக்கூடிய வழி படிப்படியாவே கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த காலத்துல நம்ம ஏதேனும் ஒரு விசேஷத்துக்கு நம்மளுக்கு அவங்க அழைக்கிறாங்க அப்படின்னா, இல்ல நம்மள போய் அழைக்கணும், தானாவே அந்த சேர்ந்த குடும்பத்தை மறுபடியும் நிராகரிக்க கூடாது. நம்மளுக்கு மனக்கசப்பு தான், மனதில இருக்கக்கூடிய வேதனை, அவங்க சொன்ன வார்த்தைக்காண்டி நம்ம பிரிந்தோம், அதுவே எண்ணி இருக்கக்கூடாது. அவங்க ஏற்றுக்கொண்டானா அது மறந்துட்டு மறுபடியும் பழைய முறை நம்ம செயலாற்றணும். அப்ப உறவு பலம் தரக்கூடிய காலம். அன்னைக்கு நடந்தது இன்னைக்கே நினைச்சிட்டு தான் அது பிரிஞ்சிருந்தோம். ஆனா இதுன்னு ஒரு காரணத்துக்காண்டி ஒரு விசேஷக்காண்டி நம்ம சேரோம்னா நம்ம அவங்க கூட சேர்ந்து பணியாற்றி அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பக்க பலமாக இருந்து உறுதுணையாக இருந்து வரும்போது சகோதர சகோதரியுடைய உறவு இன்னும் பலம் பெறும். இவ்வளவு காலம் எங்க அண்ணன் ஒதுங்கி இருந்தார், இப்ப பாரு எல்லா வேலையும் எடுத்து சேராது பாரு, அதான் அண்ணன் அப்படிங்கிறமா அவங்களுக்கு ஒரு தெம்பு கொடுக்கும். அவங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கும் போது அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி உங்க தங்கை வர்றாங்கன்னா அதே மாதிரி தங்கை இவ்வளவு நாள் என் தங்கை இல்லை பாரு, எல்லா வேலையும் எடுத்து செய்யறான் பாரு அப்படின்னு. அதே மாதிரி உறவுல பலம் தரக்கூடிய தன்மை. நண்பர்கள் சக ஊழியர்களால் நம்மளுக்கு பெரிய ஆதாயம் ஏற்படக்கூடிய தன்மை. தொழில் மேன்மை நடக்கக்கூடிய தன்மை. புதிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய தன்மை. புதிய கல்வி கொண்டான எதிர்பார்ப்பு இருந்தால் அந்த புதிய கல்வி ஏற்படும். நான் புதுசா அது படிக்க போறேன், அது ஒரு புது சப்ஜெக்ட் அப்படின்னா மேல் படிப்புக்கு உண்டான வழி கிடைக்கும். அது மேல் படிப்புக்கு உண்டான அணுகுமுறை முறை உங்களுக்கு நிச்சயமாக கைமேல் பலம் கொடுக்கும். அது மேல் படிப்புக்கு உண்டான கவனம். மேல் நாட்டில் போய் படிக்கணும், வெளிநாடு போய் படிக்கணும். அதனால நம்மளுக்கு பிற்காலத்துல நல்ல ஒரு ஆதாயம் வருவாய் கிடைக்கும் அப்படின்னா அத்தனை உங்களுக்கு கூடக்கூடிய தன்மை கொடுக்கும். சந்தோஷத்தை எதிர்பார்க்கலாம் நீங்க. அதனால இந்த சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துலையும் 2ஆம் இடத்துல செவ்வாய் ராகுட கூடி இருப்பது எண்ணற்ற குறையாக இருந்தாலும் மன மகிழ்ச்சியே ஏற்படும். அதனால பிரிந்து போன குடும்பம் சொன்ன போல் ஒன்று கூடும். கணவன் மனைவிக்கு உண்டான ஒற்றுமை அதிகரிக்கும். இருப்பினும் உங்களுக்கு மகர ராசிநாதன் சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்க ராசியில அமர்ந்து 2ஆம் இடத்துல சொல்லும் போது மனைவி உறவு மூலம் உங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும். ஆகவே அவங்களுக்கு மூலம் நம்மளுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும் போது, அல்ல நீங்க ஒரு மனைவியாக இருந்தால் கணவன் மூலமா ஒரு உறவு மூலம் நம்மளுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும். அதனால் நம்மளுக்கு ஒரு பிள்ளைங்களுக்கு உண்டான எதிர்காலத்துக்கு நல்லா உருவாகும். உறவு பலம் பெற்றாச்சு, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கலாம், எல்லாமே செய்யலாம். அதனால இதெல்லாம் திருமணத்துக்கு உண்டான வழிமுறையை பாக்கியம் அனைத்தும் கொடுக்கும். திருமணத்துக்கு குழந்தைக்கு உண்டான நீண்ட காலம் எதிர்பார்த்திருந்தோம், எவ்வளோ டாக்டர் பார்த்தாச்சு, குழந்தையே பிறக்கல. அப்ப அந்த நேரத்துல மனதார முருகப்பெருமானை
நாராயணனை தவறாம வழிபாடு செய்யணும். அதுக்கு உங்க உறுதுணையாக இருந்து வரக்கூடிய காலம் அப்படின்னா காளியம்மனை, காளி தேவி வழிபாடு செய்து முருகப்பெருமானின் பெருமாளை போய் சேவிக்கும் போது புத்திர சந்தானம் கொடுக்கும். என்னவா இருந்தாலும், காளியாக இருந்தாலும் அவள் ஒரு தாய். அப்ப என் அம்மா எனக்கு ஒரு தாய்மை கொடு அப்படின்னு ஒரு பெண் மனதார வேணுனாலும் அந்த தாய்மை அந்த காளி தேவியே கொடுப்பா அந்த மகர ராசிக்காரங்களுக்கு. அப்ப அந்த வழிபாடு தவறாம செய்து ஒரு புத்திர சந்தானம் இல்லைன்னா மற்ற தெய்வத்தை கொள்ளும் போது கூட அந்த அம்மன் இந்த அம்மன் வேண்டாம், காளி தேவி பிடிச்சுங்க கெட்டியா. மாதா, அதான் லலிதா சகஸ்நாமத்துல முதல்ல வரக்கூடியது ஸ்ரீ மாதா. ஸ்ரீ மாதான்னு எதுக்கு வருது? அந்த மாதாவாக இருந்து வரக்கூடியதான் காளி. அவை அந்த அம்மனை போய் நம்ம தவறாம முறையாக புதி புனஸ்காரங்கள் செய்து எந்த ஆலயத்தில் நம்ம போனா நம்மளுக்கு நன்மை நடக்குமோ அந்த இடத்துல போய் இந்த வழிபாடு செஞ்சு வரும்போது நம்ம நன்மையே நடக்கும். ஆகவே நம்ம நிறைய மருத்துவர்லாம் பார்த்தாச்சு, குழந்தைக்கு உண்டான அறிகுறி இல்லை, ஆனால் டாக்டர் எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்கன்னா கிரக கோளாறும் சாபங்கள் வேலை செய்யுது. அந்த சாபத்துக்கு உண்டான விளைவு நம்மளுக்கு இந்த புத்திர சந்தானம் கொடுக்காமல் இருக்கணும். ஆனா டாக்டர்கிட்ட கரெக்டா இருக்குது, நம்ம ஏன் குழந்தை பிறக்கல? சாபங்கள் வேலை செய்யுது, உறவு குறைவாகவே வேலை செய்யுது. மற்றதை நம்ம இந்த இறைவனே நம்ம சரி பண்ணி கொடுப்பார். அப்போ இதுக்கெல்லாம் தெய்வத்துண்டான வழிபாடு சொல்லிட்டே வருது. ஒவ்வொரு வாரமும் நான் சொல்றேன், வழிபாடு தவறக்கூடாது சொல்றது அதுதான். அப்ப செவ்வாய் பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்தும் சனி பகவான் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் இருக்கும்போது மேல் அதிகாரினால் நம்மளுக்கு ஒரு பாராட்டுதல் கிடைக்கும். நீண்ட காலம் எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கும். நீண்ட தூரம் சென்று வரக்கூடிய யோகம், நிறைய ஆலயம்லாம் சென்று வழிபாடு செய்யக்கூடிய யோகம். சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல சுகபோகத்தை அள்ளி தரக்கூடிய காலம். கடன் பிரச்சனை இருந்தால் நிவர்த்தி செய்யக்கூடிய காலம் அனைத்தும் உருவாகும். இந்த ராசிக்கு 8ஆம் அதிபதி 3ல சூரியபான் அமர்ந்திருக்கிறார். அதனால தந்தை வழியில ஏதேனும் ஒரு குறை இருந்தால் அதை நிவர்த்தி செய்து கொள்ளணும். அது சனியோட சேர்ந்த சூரியன்கிறதுனால தந்தை வழியில ஏதேனும் ஒரு பகை உருவாக்கி கொள்ளக்கூடாது. ஏற்கனவே உருவாக்கி இருந்தால் அது மறுபடியும் சரி செய்யறதுக்கு நான் முயற்சி. நான் எங்க அப்பா பிரிஞ்சு வந்துட்டேன், எங்க அப்பாவுக்கும் எனக்கு ஆகாது அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணகர்த்தா சனியே சூரியனே. சூரியன் தந்தைக்காரகன், சனி புத்திரக்காரகன், ரெண்டுமே பகை ஜென்ம விரோதிகளாக இருக்கிறாங்க. ஆனா ரெண்டுமே ஒன்று கூடி இருக்கும் போது இந்த மகர ராசிக்கு சனி நல்ல இடத்துல அமர்ந்து இருக்கனால அது பேசி தீர்த்து, தந்தை தானே, அப்பா தானே நம்ம திட்டினாரு, அப்பா தானே நம்ம அடிச்சு விட்டாரு, நம்ம சின்ன வயசுல எவ்வளவு அடி வாங்கியிருப்போம், சேட்டை பண்ணும் போதெல்லாம். அப்ப நம்ம புத்தி வந்த பிறகு ஒரு திட்டு தட்டினாலும் ஒரு சொன்னாலும் நம்ம அந்த அடியோட இந்த வலி ஜாஸ்தியா இருக்குது. அது மறந்துடணும். யார் செஞ்சாங்க தப்பாதான், அப்பா தானே. அதே மாதிரி நீங்க ஒரு தவப்பனா இருந்தா என் பிள்ளை தானே, என் பிள்ளை எனக்கு சின்ன வயசுல அந்த எனக்கு எட்டி உதைச்சிருப்பான் காலால அப்படின்னு நினைக்கணும். ஒரு குழந்தையா இருக்கும்போது நம்ம தூக்கி வைக்கும்போது எத்தனை ரூபாய் நம்ம நெஞ்சில மிதிச்சிருப்பாரு, உதைச்சிருப்பாரு, எத்தனை ரூபாய் நம்ம கன்னத்துல அடிச்சிருப்பாரு, எத்தனை ரூபாய் நம்ம கிள்ளி விட்டுருப்பாரு, எத்தனை ரூபாய் நம்ம கடிச்சிருப்பாரு. அந்த மனபாவம் வச்சுக்கிட்டு இந்த காலத்துல அவன் பக்குவ நிலை வந்தால் அது கோபத்தால பேசிட்டான், என் பையன் தானே அப்படின்னு மன்னிச்சு ஏத்துக்கணும். இரு தரப்பும் இதுக்கு நான சொல்லிசன். அதுல பிரிஞ்சு போன தந்தை தகப்பன் சேவை கரெக்டான முறையில செய்யணும். அப்போ நம்ம பெரியவர்கிட்ட நம்ம தான் இறங்கி போகணும். பெரியவங்க நம்ம இறங்கி வரணும்னு நினைக்க கூடாது. அப்பா தான் நம்ம தின்னா பரவாயில்ல, அப்பாவுக்கு போய் ஒரு பணிவிடை செஞ்சு வரும்போது அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் போது அருமையான. ஏன்னா உங்களுக்கு மகர ராசி 7 சனி, விரை சனி, கண்ட சனி எல்லாமே நடந்து கொண்டு இருந்த காலம் 7.5 வருஷம். அப்ப அந்த நேரத்துல நம்மளுக்கு ஒரு புத்தி கெட்டு போய் நம்ம ஒரு அவசரத்தால சண்டை போட்டு திரும்பியாச்சு அப்படின்னு நான் நினைக்கணும். அதுவே நினைச்சு இருக்கக்கூடாது. அப்ப மாற்றத்துக்கு வாழ்க்கையில குடும்பத்துக்கு உண்டான சூழ்நிலை மாற்றி அமைச்சு சந்தோஷத்தை தான் பிரதிபலிப்பாக எதிர்பார்க்கணும் அந்த மகர ராசி. இல்லைன்னா இதுக்கு உண்டான சூழ்நிலை கண்டிப்பாக கிடைக்காது. அப்போ எத்தனை கோயில் போய் நான் மணி அடிச்சாலும், எத்தனை கோயில போய் நான் அபிஷேகம் செஞ்சாலும் தீராது. அப்ப தந்தையினால நம்ம எதிர்படக்கூடிய சாபம் நம்ம வேலை செய்து கொண்டே இருக்கோம். அதனால
மகர ராசி அன்பர்கள் சூரியன் சனி சேர்ந்திருக்கிறதுனால தந்தைக்காரகன் சொல்லக்கூடிய சூரியன், புத்திரக்காரகன் சொல்லக்கூடிய உங்க ராசிநாதன் கூடிய சனி 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறதுனால நீங்க நட்பு உருவாக்கி கொள்ளணும். அதிலே சுக்கிரன் சேர்ந்திருக்கிறதுனால அம்மா மூலமா சகோதரி மூலமா அது மறுபடியும் ஒன்னா இணைத்து வாழ்வாங்க வாழ்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ஜெயபாலா ஜெயபாலா வாழ்க்கை. நன்றி வணக்கம்.